பிரியா பவானி சங்கர் தமிழ் சினிமாவில் வளர்ந்துட்டு வரக்கூடிய நடிகையாக இருந்துட்டு இருக்காங்க. இவங்க நடிப்பில் கடைசியாக இந்தியன் 2 படம் வெளியாகி இருந்தது. பெரும் எதிர்பார்ப்போடு ரிலீஸ் ஆன அந்த படம் படுதோல்வியை சந்திச்சிருந்தது. அதை தொடர்ந்து பலரும் பிரியா பவானி சங்கரை கேலி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்ததாக அவங்களுடைய நடிப்பில் டிமாண்டி காலனி 2 படம் வெளியாக இருக்கு. இந்த சூழலில் பிரியா பவானி சங்கர் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பேட்டி ஒன்று ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. செய்தி வாசிப்பாளராக தன்னுடைய பயணத்தை தொடங்கினாங்க பிரியா பவானி சங்கர். அவங்க செய்தி வாசிப்பாளராக இருந்தப்பவே அவங்களுக்குன்னு தனி ரசிகர் பட்டாளமே இருந்தது. அதில் கிடைச்ச பிரபல்யத்தின் தொடர்ந்து சின்னத்திரை சீரியல்களில் நடிகையாக களமிறங்கினாங்க. தொடர்ந்து மேயாதமான் படத்தின் மூலமாக கதாநாயகியாக அவங்க அறிமுகமானாங்க. இந்த படம் மெகா ஹிட் ஆகியிருந்தது. அது மட்டும் இல்லாமல் முதல் படத்திலேயே தன்னுடைய நடிப்பில் கவனத்தை ஈர்த்திருந்தாங்க பிரியா பவானி சங்கர். கடைசியாக இந்தியன் 2 படத்தில் நடிச்சிருந்தாங்க. அந்த படம் தோல்வியை சந்திச்சிருந்தது. அடுத்ததா டிமாண்டி காலனி 2 படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் அவங்க ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழல்ல அந்த படத்தினுடைய ப்ரமோஷனுக்காக பிரியா பவானி சங்கர் கொடுத்த பேட்டியில தன் மேல வைக்கக்கூடிய கேலி கிண்டல்கள் குறித்து மனம் திறந்து பேசியிருக்காங்க. அவங்க கொடுத்த பேட்டியில் நான் நடித்த முதல் பெரிய பட்ஜெட் திரைப்படமே இந்தியன் 2. அதுக்கு முன்னாடி ஒரு ஹீரோவோட டூயட் ஆடணும் அப்படின்லாம் எனக்கு யோசிக்கவே இல்லை. உதாரணமாக கடைக்குட்டி சிங்கம் படத்தில் நான் கதாநாயகியாக நடிக்கணும்னு ஆசைப்படவே இல்லை. அந்த படத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரம் எவ்வளவு முக்கியமானதுங்கிறத மட்டும் தான் நான் பார்த்தேன். நீங்கள் ஒரு ஹீரோவோட சேர்ந்து டூயட் ஆடினாதான் என்னை ஹீரோயினாக எடுத்துக்கிறீங்க. ஆனால் அதை பற்றி எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஒரு படத்தில் தயாரிப்பாளனுடைய பணம்ல இருந்து நடிகர்களுடைய உழைப்பு வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு படம் தோல்வி அடைஞ்சா அந்த படத்துல சம்பந்தப்பட்ட எல்லாரையும் பாதிக்கும். இந்தியன் 2 படம் நல்லா இல்லைன்னு என்ன கேலி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அது எனக்கு வலியை தான் ஏற்படுத்தி இருந்தது. ஆனாலும் இந்தியன் 2 படத்தினுடைய கதையில எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுமே அது தோல்வி அடையும்னு எனக்கு தெரிஞ்சாலும் கூட நான் அந்த படத்தை கண்டிப்பா தேர்வு செஞ்சிருப்பேன். ஏன்னா சங்கர் சார் இயக்கி கமல் சார் நடிக்கக்கூடிய ஒரு படத்துல எனக்கு முக்கிய கதாபாத்திரம் கிடைக்குது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை யாராவது நிராகரிப்பாங்களா? அந்த வாய்ப்பை நான் கைவிட விரும்பவே இல்லை. நான் நடித்த படங்கள் வெற்றி அடைஞ்சா அது என்னால தான் யாரும் பாராட்ட போறது இல்லை. ஆனால் படம் தோல்வி அடைஞ்சா மொத்த பழியையும் என் மேலே தூக்கி சுமத்திடுறாங்கன்னு பேசியிருக்காங்க. பிரியா பவானி சங்கர் இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள்ல நடிச்சிருந்தாலுமே கடைக்குட்டி சிங்கம் இந்த படங்கள் எல்லாம் ஹிட் ஆகியிருந்தாலுமே அவங்க அந்த இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த படங்கள் எல்லாம் ஹிட் ஆகியிருக்கு, பட் ஆனால் அது எதுவுமே என்னால் தான் ஹிட் ஆச்சு அப்படின்னு யாருமே சொல்லவே இல்லை. ஆனால் ஒரு படம் தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னா நான் நடிக்கக்கூடிய படங்களே தோல்வி அடைஞ்சிருது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை என்னை ஹர்ட் பண்ணாலுமே ஆனால் ஒரு ஹீரோயினா ஒரு நடிகையாக நான் என்ன முடிவெடுப்பேன்? எனக்கு ஒரு கேரக்டர் நடிக்கும்போது எது எனக்கு படத்தில் எவ்வளோ பெரிய கதாபாத்திரமாக இருக்குது, எனக்கு எவ்வளோ ஸ்பேஸ் கிடைக்குது, நான் நடிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன இருக்குது, அதை தாண்டி அது எவ்வளோ பெரிய படம். லைக் இப்போது இந்தியன் 2 படத்தில் சங்கர், கமல்ஹாசன் இவங்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய படம் அப்படின்னும் போது இப்போ இருக்கக்கூடிய எந்த ஹீரோயின்ஸாவது அந்த படம் வாய்ப்பு வரும்போது வேணான்னு சொல்லி நிராகரிப்பாங்களாம். ஸோ அதே மாதிரி தான் நானும் எனக்கு எது முக்கியமோ அந்த படத்தில் என்ன விஷயம் என்ன இருக்குதோ எனக்கு எது ரொம்ப முக்கியமாக படுதோ அதை மட்டும் தான் நான் தேர்வு செய்கிறேன். எல்லாருமே நான் புலி பண்ணும்போது எனக்கு ஹர்ட் ஆனாலுமே கூட இந்த மாதிரியான வாய்ப்புகளை நான் தவற விட விரும்பலை அப்படின்னு சொல்லி ரொம்பவே மெச்சூர்டான ஒரு பதிலை அந்த பேட்டியில் அவங்க கொடுத்துருக்காங்க.